வணக்கம் நேர்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நானுங்கள் சாரா, டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். நடப்பது எல்லாம் நன்மைக்கே. நன்மையா நடந்த எல்லாவற்றுக்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம். இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லாருக்கும் பிடிச்ச வாரம் எதிர்பார்க்கக்கூடிய கருப்ப சுவாமி நமக்கு தரக்கூடிய மெசேஜ் கைடன்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபைல் செலெக்ஷன் கொடுப்பேன். 3 ஃபைலில் ஏதாவது ஒரு ஃபைலை கருப்பசாமியை மனசில் நினச்சி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபைலுக்குமான கருப்பசாமி சொல்லும் மெசேஜ் நம்ம 1 by 1 பார்க்கலாம். உங்கள் ஃபைலுக்கான டைமை கிளிக் பண்ணி உங்களுடைய கருப்பசாமி தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஓம் கருப்பா போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் உங்களுடைய வேண்டுதல்கள் குறைகள் எதாக இருந்தாலும் கமெண்ட்டில் பதிவிடுங்க. நிச்சயமாக அதெல்லாம் நிறைவேறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட. ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, நிறையா ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஃபர்தரான அப்லோட்ஸ் உங்களுக்கு ஆல் டைம் நோட்டிஃபிகேஷனில் வரதுக்கு. அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லா விதமான என்னுடைய சோல்மேட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் என்னோட ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. ஸோ இது மாதிரியான ப்ரைவேட் ரீடிங் வேணும், கைடன்ஸ் வேணும், ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் வேணும், டாரோ கார்ட் ரீடிங் கிளாஸஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளே தர வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சாரா ஹீலிங் அதர் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுலேயும் நிறைய விதமான ஹீலிங், நிறைய விதமான ஸ்பிரிச்சுவல் டாபிக்ஸ்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம கருப்பசாமி தரக்கூடிய மெசேஜஸ் பார்க்குறதுக்கு ஃபைல் செலெக்ஷன் பார்த்துட்டு தென் 1 by 1 உங்களுடைய மெசேஜ்குள்ளே போயிடலாம். ஹலோ, ஃபைல் நம்பர் 1, வெல்கம் ஷோ ரீடிங். யாரெல்லாம் ஃபைல் நம்பர் 1 செலக்ட் பண்ணீங்களோ உங்களுக்காக கருப்பசாமி தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபைல் நம்பர் 1. ஓகே, பணம் பொருள் இழப்புகள் ஏற்பட்டிருக்கு. யாரோ உங்களை ஏமாத்திட்டு போயிட்டு இருப்பாங்க. பெரிய அளவில் ஏமாற்றம், பெரிய அளவில் ஒரு இழப்பு இருக்கு. இங்க கருப்பசாமி தரக்கூடிய மெசேஜ் அதெல்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு டைம் உங்களுக்காக இப்போ உருவாயிருக்கு. ஓகே, ஸோ கருப்பசாமி தரக்கூடிய மெசேஜ் பார்க்கும்போது நீங்க இழந்ததெல்லாம் மீட்டு எடுக்கிறதுக்கான, இல்லை இழந்ததை விட பெருசா அச்சீவ் பண்றதுக்கான ஒரு டைம் உங்களுக்கு உருவாகிருக்கு. இந்த டைம்ல உங்க கூட யார் இருக்காங்களோ இல்லையோ கருப்பசாமி நிச்சயமா துணை இருப்பாரு. நீங்க ஒன்னே ஒண்ணுதான் பண்ணணும், தனியா இதற்கு மேல தனியா எதிர்த்து போராடணும். போராட்டம் கூட முடிஞ்சு போச்சு. நீங்க அச்சீவ் பண்ணக்கூடிய விஷயங்கள், செயல்களை தனியா போய் ஜெயிக்கணும். உங்களுக்கு இப்போ இந்த டைம்ல வித்தின் ஒரு 4 மந்த்துக்குள்ள, 4 மாசத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பை நீங்க தனியான முறையில எடுத்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்க, அதை சரியா பயன்படுத்தினீங்கன்னா இழந்ததெல்லாம் உங்களால மீட்டெடுக்க முடியும். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு பிரபஞ்சம் கொடுக்குது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில நீங்க சக்சஸ் ஆகிறதுக்கு உங்களை யாரெல்லாம் ஏமாத்தினாங்களோ, இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு யாரெல்லாம் காரணமோ அவங்க முன்னாடி நீங்க ஜெயிச்சு நிக்கிறதுக்கு கண்டிப்பா கருப்பசாமி உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க. பட் நீங்க நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும், உழைக்கிறதுக்கு தயங்கவே கூடாது. சில பேர்லாம் நம்ம ஃபெயிலியர் ஆயிட்டோம், இழந்துட்டோம் சில விஷயத்த, அதனால நம்ம உழைச்ச என்ன ஆக போகுது, இனிமே நம்ம எது செஞ்சா என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு மனநிலையில இருப்பீங்க. அந்த மனநிலை வேண்டான்றாரு, அதை விட்டுருங்க. உழைக்க ரெடியாகுங்க, மீண்டும் அக்கைன் உழைக்க ரெடியாகுங்க, தப்பே இல்லை. உங்களுடைய டேலண்ட் ஸ்கில்ஸை போட்டு பூட்டி வைக்க வேண்டாம். ஒரு வாய்ப்பு கிடைக்கும்,
இந்த சோகம், இந்த காலடி பறந்து போச்சு, அது மாதிரி இந்த சோகம் அதெல்லாம் உங்களை விட்டு கண்டிப்பா பறந்து போயிடும். நீங்க உழைக்க ரெடி ஆயிட்டீங்க, மறுபடியும் பேக் டு ஃபார்முக்கு வந்துட்டீங்க அப்படின்னா இந்த சோகம்லாம் உங்களை விட்டு பறந்து போயிடும். ஸோ இதை நினைச்சுதான் நீங்க கவலைப்பட வேண்டாம். உழைக்க ரெடி ஆகுங்க, தனியா உழைக்க ரெடி ஆகுங்க. இத்தனை நாள் யார் யார் கூடவோ நீங்க இருந்திருப்பீங்க, யார் யார் சப்போர்ட்ல நீங்க வந்து இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சு ஃபெயிலியர் ஆயிருக்கலாம். ஆனா இப்போ உழைக்க ரெடி ஆகுங்க தனியா அப்படின்றாரு. ஏன்னா உங்களுக்கு கருப்பர் துணை இருக்காரு, வேற எந்த துணையும் உங்களுக்கு இதுமே தேவை இல்லை. கருப்பருடைய கொலாபரேஷனை மட்டும் எடுத்துக்கோங்க, அதை தாண்டி வேற எந்த கொலாபரேஷனும் உங்களுக்கு தேவையில்லை. கருப்பா, நான் என்னோட உழைப்பு போடுறேன், நான் என்னுடைய வழியில நான் தனியா போறேன், உழைக்கிறேன், நான் அகைன் பேக் டு ஃபார்முக்கு வரேன். ஸோ நீ என் கூட துணையா மட்டும் இரு, ஒரு பிளாக் கேட்ஸ் மாதிரி, பாடி கார்ட்ஸ் மாதிரி அப்படி கூப்பிட்டுக்கோங்க கருப்பனை. ஸோ அது நிச்சயமா உங்களுக்கு கொடுப்பாரு, அது நடக்கும். அப்போ அதை கரெக்டா பயன்படுத்தி சிறப்பா அந்த பணிகளை செஞ்சு நீங்க சக்சஸ் ஆகிறதுக்கான முயற்சி எடுங்க. முயற்சி எடுத்தாலே போதும், முயற்சி திருவனையாக்கும், வெற்றியாகும். இப்போ உங்களுக்கு இந்த 10வது மாசத்தோட எல்லாமே முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு ஒரு குட் டைம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அந்த டைமை நீங்க கரெக்டா சரிவர பயன்படுத்தினீங்கன்னா, எந்த ஒரு சோம்பேறித்தனமும் இல்லாம கடுமையான உழைப்பு, உங்களோட திறமைகளை வெளிக்கொண்டு வந்து பெர்ஃபெக்ஷனா நீங்க செஞ்சீங்கன்னா, இப்போ உங்களுக்காக உழைச்சிங்கன்னா நீங்க சக்சஸ் ஆவீங்க. அந்த விஷயத்துல வேற எந்த குறுக்கீடுகள் வராமலும் எந்த பிரச்சனைகள் வராமலும் கருப்பசாமி உங்களுக்கு துணை இருந்து பார்த்துப்பாரு அப்படின்றதுதான் கருப்பசாமி உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் கைடன்ஸா இருக்கு. ஃபைல் நம்பர் 1 உங்களுக்கு வரக்கூடிய கருப்பசாமி மெசேஜ் பார்த்தோம். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு நான் நம்புறேன். நீங்க கருப்பசாமிக்கு நன்றி சொல்லும் விதமா நன்றி கருப்பா அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக் அண்ட் உங்களோட வேண்டுதல்களை தாராளமா பதிவிடுங்க. நன்றி. ஹலோ பைல் நம்பர் 2, வெல்கம் டு ரீடிங். யாரெல்லாம் பைல் நம்பர் 2 செலக்ட் பண்ணீங்களோ உங்களுக்கான கருப்பசாமி தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். ஸோ கருப்பசாமி மனசுல நினைச்சுக்கோங்க, பைல் நம்பர் 2 மனசுல நினைச்சுக்கோங்க. உடனே ஓகே, ஸோ கருப்பசுவாமி இந்த தருணத்துல நல்ல பிளஸிங்ஸ் கொடுக்குறாரு. எல்லாமே பாசிட்டிவான கார்ட்ஸ், எல்லாமே ஒரு நெகட்டிவ் கார்டு இங்க இல்லை, எல்லாமே பாசிட்டிவ் கார்ட்ஸ். அதான் உங்களுடைய கஷ்டகாலம் எல்லாம் முடிவடைஞ்சிருச்சு. இன்னைக்கு என்னன்னு தெரியல, பைல் நம்பர் 1க்கும் இதே மாதிரிதான் வந்திருக்கு, பைல் நம்பர் 2க்கும் இதே தான் வருது. ஸோ அப்போ எல்லாரும் வந்து இந்த கருப்பசுவாமி வீடியோ யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களோ தொடர்ந்து நம்ம சேனல்ல எல்லாருமே ஒரு விதமான பிரச்சனைக்குரிய கட்டத்தை தாண்டி வெளியே வந்துட்டு இருக்கீங்கன்றது நல்லா புரியுது. ஏன்னா எல்லா ஃபைல்லையும் அது வந்து ரிசம்பிள் ஆகுது. ஸோ கருப்பசுவாமி உங்களுக்கு ஒரு நிறைவான பிளெஸிங் கொடுத்துருக்காரு. இந்த பிளெஸிங்ல உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும், கார்மிக் கம்ப்ளீஷன் இருக்கும். கெட்ட கர்ம வினைகளால நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா அதனுடைய கம்ப்ளீஷன் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல ஹையர் பொசிஷன் கிடைக்கும், நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், ஃபேமிலிக்குள்ள நல்ல ஒரு இணக்கம் கிடைக்கும், பூர்வீக சொத்து விதமான பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். உங்களுக்கு தேவையான ஒரு ஃபினான்ஷியல் அபண்டன்ஸ், செல்வ வளம் இது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். என்னோட வாழ்க்கை இப்படி இருக்கணும், என்னோட வாழ்க்கையில நான் இதெல்லாம் சாதிக்கணும், பணம் ரீதியா நான் இதெல்லாம் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா, அதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கான சாத்தியக்கூறுகள் எல்லாமே உருவாக ஆரம்பிக்கும். ஸோ இன்னொரு ஃபியூ வீக்ஸ் தான், சரிங்களா? இன்னொரு ஃபியூ வீக்ஸ்ல இதெல்லாம் உங்களுக்கு கண்கூடா நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்றாரு கருப்பசாமி. ஆல்ரெடி ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, உங்களுக்கான ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவர் எல்லாத்தையும் எடுத்து வந்து உங்களுக்கு கொடுக்க மாட்டாரு, பட் உங்களோட இருந்து உங்களுக்கு வரக்கூடிய தடைகள், உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரிகள், கண்ணுக்கு தெரியாத எதிரிகள், அவர்களால வரக்கூடிய தடைகள், அவர்களால வரக்கூடிய பிரச்சனைகள், இம்சைகள், இது எல்லாத்தையும் வந்து அவரு தடுத்து நிறுத்திட்டு இருக்காரு. அகைன் அதை பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ அப்போ நீங்க
பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்போ சக்சஸ் ஆகிட்டே இருக்கும். எப்போ ஒரு தடைகள் எதிரிகள் தொலைலாம் நீங்குதோ அப்போ நம்ம போகக்கூடிய பாதை கிளியர் ஆகிட்டு நம்ம வந்து பண்றது எல்லாமே சக்சஸ் ஆக ஆரம்பிக்கும். நீங்க நீண்ட நாள் யோசிச்சிருந்த வேலை, நீண்ட நாள் திட்டம் போட்ட ஒரு காரியம், அதுல இறங்க போறீங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷனே. ஓகே, நம்மளுக்கு எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு அப்படின்ற கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அப்போதான் கிடைக்கும். அது இன்னும் வித்தின் ஒரு ஃபியூ வீக்ஸ்ல, 1 or 2 monthsக்குள்ள நடக்கும். ஃபியூ வீக்ஸ்ல நடக்கும், 3-4 வாரங்கள்ல நடக்கலாம், 1 or 2 monthsல நடக்கலாம். ஓகே, அப்படி நடக்கும் போது பாருங்க, அப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு கன்ஃபர்மேஷன், இது கரெக்ட் தான், ஆமா நம்மளுக்கு எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு, நம்மளுக்கு எல்லாமே சரியாயிடுச்சு அப்படின்றது. உற்சாகமா இருங்க, சந்தோஷத்தோட இருங்க. அவருக்கு சொல்லக்கூடியதே அதேதான், சந்தோஷமா இருங்க. எதா செஞ்சாலும் சந்தோஷமான நிலையோட செய்யுங்க, உற்சாகமா செய்யுங்க. ஏதாவது ஒன்று நினைச்சு வருத்தப்படுறது, கஷ்டப்படுறது, போய் மூளையில முடங்குறது, இது எதுவுமே வேண்டாம். பிளேஃபுல்லா இருங்க. உங்களுக்கான ஒரு சில டைம் ஒதுக்குங்க, அதுல உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க. சில பேருக்கு விளையாடுறது பிடிக்கும், சில பேருக்கு பாட்டு பாடுறது, சில பேருக்கு டான்ஸ் பண்றது, சில பேருக்கு டிரா பண்றது, சில பேருக்கு குக் பண்றது கூட பிடிக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு எதை செஞ்சா நிறைவா இருப்பீங்களோ, சந்தோஷமா இருப்பீங்களோ அந்த காரியங்களை செய்யுங்க. அண்ட் சில பேருக்கு வேலை பார்க்கறதே பிடிக்கும், அவங்களோட ப்ரொஃபஷனே பிடிக்கும். அப்போ வேலை பார்க்கும்போது சந்தோஷமான மனநிலையோட செய்யுங்க. இதெல்லாம் நீங்க செய்ய ஆரம்பிச்சிருங்க. இனிமே இப்படிதான் இருக்கணும். மற்ற நெகட்டிவ், மற்ற ஒரு தீமையான விஷயங்கள் உங்களை சுத்தி இருக்கிற அதெல்லாம் அவர் பார்த்துப்பார், கெட்ட விஷயங்கள் எல்லாம் அவர் பார்த்துப்பார். நீங்க நல்ல விஷயங்கள் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அப்ப இந்த செயல்களை மட்டும் செய்யுங்க, மீதி எல்லாமே கருப்பர் பார்த்துப்பாரு, கருப்ப சுவாமி பார்த்துப்பாரு. உங்களுக்காக அவரு வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் கார்டா இறங்கிட்டாரு. ஸோ நீங்க ஆக வேண்டிய காரியங்களை மட்டும் பாருங்க அப்படின்றது மட்டும்தான் சொல்றாரு. நீண்ட நாளா தள்ளி போட்ட காரியங்களை நிறைவேற்றிக்க பாருங்க. உங்களோட பொசிஷனை எடுங்க, உங்களுக்காக ஸ்டாண்ட் பண்ணி நில்லுங்க. உங்களோட ஃபேமிலி நீட்ஸ் பூர்த்தி பண்ணணும். இப்போ ஃபேமிலிக்கு இவ்வளவு நீட் இருக்கு, தேவைகள் இருக்கு, அதை நான் பூர்த்தி பண்ணணும். பண ரீதியான தேவைகள் இருக்கு, அதை பூர்த்தி பண்ணணும். அதற்கான ஆக்ஷன்ஸ்ல இறங்குங்க. மற்றதெல்லாம் அவரு பார்த்துப்பாரு. நீங்க எதை பத்தியும் பயப்பட தேவையில்லை, வருத்தப்பட தேவையில்லை. இதுதான் உங்களுக்கு கருப்பசுவாமி தரக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் கைடன்ஸா இருக்கு. ஸோ பைலம் பெற்று உங்களுக்கான கருப்பசுவாமி மெசேஜ் பார்த்தீங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கருப்பசுவாமிக்கு நன்றி சொல்லும் விதமா நன்றி கருப்பா அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக் அண்ட் உங்களோட வேண்டுதல்களை தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. ஹலோ பைல் நம்பர் 3, வெல்கம் டு ரீடிங். யாரெல்லாம் பைல் நம்பர் 3 செலக்ட் பண்ணீங்களோ உங்களுக்கான கருப்பசுவாமி தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத நாம இப்போ பார்க்கலாம். பைல் நம்பர் 3, கருப்பசுவாமி மனசுல நினைச்சுக்கோங்க. அவரு உங்களுக்கு என்ன மாதிரியான மெசேஜ் அண்ட் கைடன்ஸ் தராரு அப்படின்றத பார்க்கலாம். குட் நியூஸ், கண்டிப்பா குட் நியூஸ் தான். ஆக்சுவலி குட் நியூஸ் அப்படின்னு சொல்லும் போது உண்மையா குட் நியூஸா இருக்குமா? கரெக்ட் தானே? அகைன் என்ன ஒரு கேள்வி கேட்டேன், அதுக்கு ஒரு பதில் ஆமான்னு வந்தது. என்ன விஷயம்னா, ஜக்லிங் ஆயிட்டு இருந்திருப்பீங்க இத்தனை நாள். இதுவா அதுவா, விடலாமா வேண்டாமா, இப்படியா அப்படியா, ஜகல் 2 சைடு மாட்டிட்டு முழிகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்திருப்பீங்க. நிறைய உங்களுக்குள்ள வந்து சீக்ரெட்ஸ் இருக்கு. அந்த சீக்ரெட்டான விஷயங்களை எப்படி ஹேண்டில் பண்றது, யாருக்கிட்டையும் சொல்லவும் முடியாது, இதுக்கான சொல்யூஷனும் தேட முடியாது. பட் இது எப்படி ஹேண்டில் பண்றது, விடவும் முடியல, பின்தொடரவும் முடியல, எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு உங்களுக்குள்ளே உங்க மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கிட்டு இருந்திருப்பீங்க. மனசுக்குள்ளே அதை வந்து அவ்வளோ ஒரு ப்ரெஷர் கொடுத்துருப்பீங்க, சப்ரஸ் பண்ணியிருப்பீங்க. மேபி உங்களுக்கும் கருப்பருக்கும் மட்டும் அந்த விஷயம் டீலிங்ஸ் இருக்கும், மனிதர்கள்கிட்ட சொல்லியிருக்க மாட்டீங்க. மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு சீக்ரெட் இருக்கு. அதுக்கு என்ன பண்ணலான்ற ஒரு ஆப்ஷன்ஸ் தெரியாம முடிச்சிட்டு இருந்திருப்பீங்க, அப்படியே ஜகுல் ஆயிட்டு இருந்திருப்பீங்க.
சொல்லுவாங்க பாருங்க, எல்லாத்தையும் மூட்டை கட்டி போய் தூக்கி போட்டு வந்துடணும் அப்படின்றது. ஸோ இங்க கருப்பர் என்ன தராருன்னா, நீ எல்லாத்தையும் மூட்டை கட்டு. உன்னுடைய இந்த மாதிரியான ஒரு ஸ்தம்பிக்கக்கூடிய விஷயங்கள், உனக்குள்ள மட்டும் இருக்கக்கூடிய ரகசியங்கள், அதனால உனக்கு ஏற்பட்ட பாதிப்புகள், இது எல்லாத்தையும் நீ மூட்டை கட்டு. மொத்தமா மூட்டை கட்டி என்கிட்ட சமர்ப்பிச்சிரு, என்கிட்ட சரண்டர் பண்ணிட்டு நான் பாத்துக்கிறேன். ஓகே, கண்டிப்பா ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் தான் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ப்ரெஷரை கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு. மற்றதெல்லாம் கூட ஓகே, என்னால சமாளிக்க முடியும், ஓகே பார்த்துக்கலாம். ஆனா ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயம், அது லவ்வா இருக்கட்டும், மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், அதை சார்ந்த விஷயம்தான் போட்டு உங்களை படுத்தி எடுத்து, அது வெளியும் சொல்ல முடியாம யாருக்கிட்டையும், உங்களால அதை ஹேண்டில் பண்ண முடியாம, ஏதாவது ஒரு உதவி கிடைக்குமா, யார்கிட்டயாவது சொல்லி ஆறுதல் படுத்த முடியுமா, ஏதோ ஒரு சஜஷன் கூட தேவையில்லை, மனசு ஆறுதல் அது கிடைக்குமா அப்படின்னும் ஒரு சைட் பார்க்க தோணும். இன்னொரு கட்டம், யார்கிட்டையும் தெரியப்படுத்த கூடாது, வேண்டாம், நம்மளோட போகட்டும். ஸோ அப்போ கருப்பு சுவாமி தரக்கூடியது, இது எல்லாத்தையும் மூட்டை கட்டி என் காலடியில் சமர்ப்பிச்சிரு, போதும், நீ சுமையை சுமந்ததெல்லாம் போதும், என்கிட்ட சமர்ப்பிச்சுட்டு நீ உன்னுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பி, நான் அந்த விஷயங்களை சரி செய்யறேன். உன்னுடைய காதல் திருமண வாழ்க்கையில ஏற்பட்ட பிரச்சனைகள், சிக்கல்கள், இடையூறுகள், இது எல்லாத்தையும் நான் சரி பண்றேன். நீ இதுலயும் இந்த விஷயங்கள்லயும் நீங்க சப்ரஸ் ஆயிட்டு, அட் த சேம் டைம் உங்க ப்ரொஃபஷனல் ஆர் பர்சனல் லைஃப்பையும் பார்த்துக்கிட்டு மாட்டிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ அது ஒரு பாரத்தை இறக்கி வச்சிருங்க, ஒரு விஷயத்த இறக்கி வச்சிருங்க, இன்னொரு விஷயத்த நீங்க ஸ்டேபிளா ஃபோக்கஸ் பண்ணுங்க. நிச்சயமா உங்களுடைய காதல் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைய அவர் தீர்த்து வச்சிருவாரு அப்படின்றாரு. நீங்க என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணீங்களோ, கருப்பர்கிட்ட என்ன வேண்டுதல் வச்சீங்களோ, என்ன கேட்டீங்களோ அது நடக்கும். அதற்கு முன்னாடி நீ யாருக்கிட்டையும் இதுக்காக கேட்க தேவையில்லை, ஹெல்ப் கேட்க தேவையில்லை, எந்த ஒரு உன்னோட ஃபீலிங் ஷேர் பண்ண தேவையில்லை, எதுவும் நீ சஜஷன் கேட்க தேவையில்லை, எல்லாத்தையும் என்கிட்ட விட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு. ஓகே, சில பேருக்கு திருமணம் கை கூடலையே, எனக்கு சரியான பேர் கிடைக்கலையே, அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். எப்படியாப்பட்ட பிரச்சனை, இது சார்ந்த பிரச்சனையா இருந்தாலும் நீங்க கருப்பசுவாமிகிட்ட விட்டுருங்க, அவரு மேற்கொண்டு பார்த்துப்பாரு. இது எல்லாத்தையும் ஒரு சுமூகமான நிலைக்கு கொண்டு வந்துருவாரு. பாத்தீங்களா பாத்தீங்களா? அகைன் ஒரு கன்ஃபர்மேஷன், உங்களுடைய காதல் திருமணம் சார்ந்த விஷயங்கள், உறவுகள் சார்ந்த பிரச்சனையை தீர்த்து வச்சிருவாரு, சீக்கிரமே தீர்த்து வைப்பாரு. கொஞ்சம் இதெல்லாம் அவர்கிட்ட சமர்ப்பிச்சுட்டு சரண்டர் பண்ணிட்டு நீங்க அன்றாட வேலைகளை பாருங்க, இவ்வளவுதான் விஷயம். அவரு உங்களை கரெக்டா வழி நடத்துவாரு, அவரு உங்களை கரெக்டா கைட் பண்ணுவாரு. உங்களோட கனவு மூலியமாவோ, உங்களுடைய மனசு மூலியமாவோ, இன்ட்யூஷன் மூலியமாவோ உங்களுக்கு சில தகவல்களை அப்பப்போ கொடுப்பாரு. இதுதான் நடந்திருக்கும், இந்த மாதிரிதான் இருக்கு, இப்படிதான் இருக்கு அப்படின்னு சில தகவல்கள் கொடுப்பாரு. அதை மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு வழிகாட்டுதலை கொடுப்பாரு, அதை மட்டும் எடுத்துக்கோங்க. மற்றபடி நீங்க உங்களுடைய கரியர் லைஃப், பர்சனல் டெவலப்மெண்ட், இதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. நிச்சயமா இதை சரி பண்ணி கொடுத்துருவாரு அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன், உறுதியோட உங்களுக்கு ஒரு மெசேஜ் அண்ட் கைடன்ஸ் கொடுக்குறாரு. ஓகே, இப்போ ஃபைல் நம்பர் 3, இதுதான் கருப்பசுவாமி உங்களுக்கு தந்த மெசேஜா இருக்குது. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க கருப்பசுவாமிக்கு நன்றி சொல்லும் விதமா நன்றி கருப்பா அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் உங்களுடைய வேண்டுதல்களை தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. ஏற்கனவே இன்னைக்கு நம்ம கருப்பசுவாமி தந்த மெசேஜ் பார்த்தோம். ஸோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் ஒரு ஸ்ட்ரென்த் கொடுத்த மாதிரியும் இருக்கும் நான் நம்புறேன். ஸோ நீங்க கருப்பருக்கு நன்றி சொல்லும் விதமா நன்றி கருப்பா அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் உங்களுடைய கமெண்ட், உங்களுடைய வேண்டுதல்களை கண்டிப்பா பதிவிடுங்க. ஸோ நம்ம சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை வேற ஒரு நல்ல டாபிக்கோட மீட் பண்றேன். அண்ட் திஸ் இஸ் சாரா ஃப்ரம் சாரா சாரு. பாய்.